ஹாய் மக்களே, மேக சந்தேசம் சீரியல் ஜூலை 9 2026 என்ன நடந்துச்சுன்னு பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் தமிழ் சீரியல் டாக் சப்ஸ்கிரைப் பண்ணி லைக் பண்ணிக்கோங்க, பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க, ஹை பட்டன் தட்டி விட்டுருங்க. டான்ஸ்ல ஜெயிச்சதுக்கு அப்புறம் ஆகாஷ் மைக் கொடுக்குறாரு. பூமி பதட்டத்துல எல்லாருக்கும் தேங்க்யூ ஸோ மச்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை மட்டும் சொல்லிட்டு ஸ்டேஜை விட்டு இறங்கிடுறாங்க. நேரா சாரதா கிட்ட வந்து, அத்தை இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப அன்கம்ஃபர்டபுளா இருக்கு, நான் ட்ரெஸ் மாத்திட்டு வரேன்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போறா. வெளியில வெயிட் பண்ற சாரதா அந்த பக்கமா வில்ல சூர்யா வரதை பார்த்துட்டு அவங்க கண்ணுல படக்கூடாதுன்னு அங்கிருந்து நகர்ந்துடுறாங்க. அதே நேரத்துல ஆகாஷ் அந்த ரூம்குள்ள போகும்போது ஆகாஷோட அசிஸ்டன்ட் பொண்ணு வந்து நாளைக்கு காலைல இருக்கிற ப்ரோக்ராம் பத்தி கேக்குறா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், நீ பேக்கெல்லாம் எடுத்துட்டு கிளம்பு, நான் பொறுமையா வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ரூம்குள்ள போய் கதவை சாத்துறான். உள்ள பூமி ஆல்ரெடி புடவை கட்டிட்டு பின்னாடி இருக்கிற பிளவுஸ் ஹூக்க மாட்ட முடியாம கஷ்டப்பட்டு இருக்கா. கரெக்டா அந்த நேரம் பார்த்து ஆகாஷ் வாஷ்ரூம்ல இருந்து வெளியே வரான். பூமி சாரதா தான் நிக்கிறாங்கன்னு நினைச்சு கொஞ்சம் இப்படி வந்து ஊக்க மாட்டி விடுங்க, எனக்கு கை எட்டலைன்னு கூப்பிடுற. ஆகாஷ் அவ கூப்பிட்ட உடனே பின்னாடி போய் ஊக்க மாட்டி விட்டு மாட்டியாச்சுன்னு கை காட்டுறான். பின்னாடி திரும்பின பூமி ஆகாஷை பார்த்த உடனே ஷாக் ஆகி பயங்கரமா கத்துறா. வாட் ஹேப்பன்னு அப்படின்னு ஆகாஷ் கேக்குறான். பூமி கோவமா, ஒரு பொண்ணு ட்ரெஸ் மாத்த ரூம்குள்ள வர உங்களுக்கு கொஞ்சம் கூட புத்தி இல்லையா, காமன் சென்ஸ் இல்லையான்னு திட்டுறா. ஆகாஷ் உடனே, ஹலோ நில்லுங்க, நீங்க தான் ஹூக் மாட்ட சொல்லி கூப்பிட்டீங்க, நான் உங்களுக்கு ஹெல்ப் பண்ணதான் பண்ணேன், அதுக்கு ஏன் இப்போ இப்படி கத்துறீங்க அதுக்கு அப்படின்னு கேக்குறான். அதுக்கு பூமி சொல்றா, நான் என் அத்தை சாரதா கூப்பிட்டேன்னு சொல்றா. ஆகாஷ் சொல்றான், அத நீங்க முதல்ல சொல்லியிருக்கணும், நீங்க அத்தை கூப்பிடாம இப்படி வந்து மாட்டி விடுங்கன்னு சொன்னதால தான் நான் மாட்டி விட்டேன்னு சொல்றான். பூமி திட்டுனதும் ஜஸ்ட் ஹூக் தானே மாட்டி விட்டேன்னு சொல்றான் ஆகாஷ். இதுல என்ன இருக்குன்னு சொல்றான். நீங்க பசங்க ஒரு பொண்ணை பார்த்த உடனே அப்படியே ஃபிளாட் ஆகிடுவீங்க, பெண்களுக்கு மரியாதை கொடுக்க கத்துக்கோங்க அப்படின்னு பூமி அட்வைஸ் பண்றா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், எஸ்கியூஸ் மீ, நான் பெண்களுக்கு எப்பவுமே ரெஸ்பெக்ட் கொடுப்பேன், ஒரு அழகான பொண்ணை பார்த்தா ரசிக்கிறது எல்லாமே என்னோட நேச்சர், அதுல என்ன தப்பு இருக்கு, நீங்க பாக்குற பார்வையில தான் தப்பு அப்படின்னு சொல்றான். ஆகாஷ் சொல்றான், லைஃப் ஒரு பியூட்டிஃபுல் டான்ஸ் மாதிரி, அதை ரொமான்ஸ் பண்ணி என்ஜாய் பண்ணணும் அப்படின்னு தத்துவம் பேசுறான். ஆனா பூமி சொல்றா, உங்களுக்கு வேணா லைஃப்னா என்ஜாய் பண்றதா இருக்கலாம், ஆனா எங்களுக்கு அது ஒரு பெரிய ரெஸ்பான்சிபிலிட்டின்னு கத்துறா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், இப்போ என்ன தப்பெல்லாம் என் மேல தானே, நீங்க என்ன பத்தி தப்பு தப்பா நினைக்காதீங்கன்னு சொல்றான். அதுக்கப்புறம் பூமி கோவமா கத்தும்போது ஆகாஷ் நக்கலா சொல்றான், நீ ஏதோ அழகான பொண்ணுதான், ஆனா நீ என்னோட எக்ஸ்பெக்டேஷனுக்கெல்லாம் செட் ஆக மாட்ட அப்படின்னு சொல்றான். பூமி கடுப்பாகி, என்னை பத்தி தப்பு தப்பா பேசாதீங்க அப்படின்னு வார்னிங் கொடுக்குறா. அதுக்கு ஆகாஷ் சொல்றான், சரி சரி, நீ நல்லா தான் டான்ஸ் ஆடின, அதான் பாராட்டினேன், இனி உன் வழி உனக்கு, என் வழி எனக்கு, நான் கிளம்புறேன்னு சொல்லி பூமி கிளம்புங்க, உங்களை யாரு இங்க இருக்க சொன்னான்னு மூஞ்சில் அடிச்ச மாதிரி சொல்றா. ஆகாஷும் அவளை கிண்டல் பண்ணிட்டு அங்கிருந்து போயிடுறான். பூமி வெளில வந்து அத்தை எங்க போனீங்கன்னு தேடுறா. ஆனா சாரதா அந்த சூர்யா கண்ணில் படக்கூடாதுன்னு ஒரு இடத்துல ஒளிஞ்சிருக்காங்க. அதுக்கப்புறம் அந்த இன்டர்நேஷனல் ப்ரோக்ராமை ஸ்பான்சர் பண்ணவங்க ஆகாஷ் கிட்ட வந்து, இந்த ப்ராஜெக்ட் ஃபைல்ல சைன் பண்ணுங்க, ஆனா இதுல பூமியோட கையெழுத்தும் கண்டிப்பா வேணும்னு சொல்றாங்க. அப்போ ஆகாஷ் ஷாக் ஆகி, ஏன் 2 பேரும் சைன் பண்ணணும்னு கேக்குறான். அதுக்கு அவங்க சொல்றாங்க, இன்னைக்கு ஸ்டேஜ்ல பூமியோட டான்ஸ் பார்த்து வந்த ரெஸ்பான்ஸ் வேற லெவலா இருந்துச்சு, அதனால 2 பேரும் சேர்ந்துதான் இந்த ப்ராஜெக்ட பண்ணணும் அப்படின்னு சொல்றாங்க. ஆகாஷ் மனசுக்குள்ள நினைக்கிறான், நாம இத்தனை வருஷமா கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச பேரை இந்த பூமி ஒரே நாளை தட்டிட்டு போயிட்டாலே, இருந்தாலும் நான் உலக அளவுல பெரிய குளோபல் ஸ்டாரா ஆகணும், அவளோட கையெழுத்து முக்கியம்னு நினைச்சுக்கிட்டு, சரி நான் அவகிட்ட சைன் வாங்கிட்டு வரேன் அப்படின்னு ஃபைலை வாங்கிக்கிறான். அசிஸ்டன்ட் பிரியா ஆகாஷ் கிட்ட, சார் நீங்க உங்க கனவை விட்டுடாதீங்க, பூமி வெறும் டான்ஸ் பார்ட்னர் மட்டும்தான், எப்படியாவது அவங்க கிட்ட கையெழுத்து வாங்கி உங்க லட்சியத்தை நிறைவேற்றுங்கன்னு ஐடியா கொடுக்குறா. ஆகாஷும், ஆமா அவ வெறும் பார்ட்னர் தானே, இப்போவே போய் சைன் வாங்கிடுறேன் அப்படின்னு சொல்லி கிளம்புறான். ஆகாஷ் ஒரு பக்கம் பூமியை தேடுறாங்க, இன்னொரு பக்கம் சாரதாவும் பூமியை தேடுறாங்க. பூமி சாரதாவை தேடுறா, அவங்க இல்லைன்ற போது அவங்களுக்கு ஃபோன் பண்ணலான்னு வெளில நிற்கும் போது டக்குன்னு அவங்க அப்பா சரச்சந்திரா கார்ல அங்க வந்து நிக்கிறாரு. உடனே கார்ல ஏறு வீட்டுக்கு போகலான்னு அதட்டுறாரு. பூமி அப்பா அப்படின்னு சொல்றா. அத்தையும் வருவாங்க, கொஞ்சம் இருங்கப்பான்னு கெஞ்சுறா. ஆனா அவங்க அப்பா சொல்றாரு கோவமா, ஊர்ல இருக்கிறவங்க பொறுப்பெல்லாம் உனக்கு எதுக்கு, அப்பா கூப்பிடும்போது வராம யாராரோ கூப்பிட்டா போவியா, முதல்ல கார்ல ஏறு அப்படின்னு சொல்லி பூமியோட கையை பிடிச்சி பலவந்தமா இழுத்து கார்ல ஏத்திட்டு போயிடுறாரு. அங்க வந்து சாரதா கார்ல பூமி போறத பார்த்துட்டு பதறி போய் எதிரே வர ஆகாஷ் கிட்ட, பூமிய அவங்க அப்பா கார்ல கூட்டிட்டு போயிட்டாருன்னு அழுவுறாங்க. ஆகாஷ் பூமியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி பாக்குறான், ஆனா கால் கட் ஆகுது. சாரதா என்னன்னு கேக்குறாங்க. நான் ஃபோன் பண்ணா பூமி கால் கட் பண்ணிட்டே இருக்கான்னு ஆகாஷ் சொல்றான். ஏன்னா பக்கத்துல அவங்க அப்பா சரச்சந்திரா இருக்கிறதால அவளால ஃபோன் எடுக்க முடியல.
இன்னொரு பக்கம் சூர்யா அங்க இருக்கிற செக்யூரிட்டி கார்ட்ட போய் ராக்ஸ்டார் ஆகாஷ் இங்க எப்போல இருந்து இருக்காரு அப்படின்னு சொல்லி விசாரிக்கிறான். அதுக்கு அந்த செக்யூரிட்டி சொல்றாரு, அவர் இங்க ஒரு 10 வருஷமா இருக்காருன்னு சொல்றாரு. சூர்யாவுக்கு இன்னும் டவுட் வந்து அங்க உட்கார்ந்து பேசிட்டு இருக்கிற மத்தவங்க கிட்டயும் போய், நான் ஆகாஷோட பெரிய ஃபேனு, அவர் முன்னாடி மும்பைல இருந்தாரா, இங்க வந்து எவ்வளவு நாள் ஆகுதுன்னு கேக்குறான். அதுக்கு அவங்களும் அவர் இங்க வந்து 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க. சூர்யா மனசுக்குள்ள யோசிக்கிறான், கஹன் காணாம போய் ரொம்ப நாள் ஆகுது, அவனும் இங்க வந்து 10 வருஷம் ஆகுதுன்னு சொல்றாங்க, அப்போ கஹன் எப்படி இங்கேயே இவ்வளவு நாளா இருக்க முடியும்னு குழம்புறான். அப்போ கரெக்டா ஆகாஷோட பிஏ பிரியா அந்த வழியா போறா. சூர்யா அவளை நிறுத்தி, நீங்க ராக்ஸ்டார் ஆகாஷோட பிஏ தானே, அவர் இப்போ எங்க இருக்காருன்னு கேக்குறான். அதுக்கு அவங்க பிஏ சொல்றாங்க, ஹைதராபாத் போயிட்டு இருக்காரு அப்படின்னு சொல்றாங்க. சூர்யா கேக்குறான், சரி பூமின்னு ஒருத்தவங்க அவங்க கூட டான்ஸ் ஆடினாங்களே, அவங்க எங்க அப்படின்னு கேக்குறதுக்கு அதுக்கு அந்த பிரியா சொல்றாங்க, அவங்களோட டான்ஸ் பார்ட்னர் இப்போ அவங்கள பார்க்கத்தான் சார் ஹைதராபாத் போயிருக்காருன்னு சொல்றா. அந்த பிரியா முழு விவரத்தையும் சொல்லாம அங்கிருந்து கிளம்பிடுறா. சூர்யா நின்னு யோசிக்கிறான், ஷோ எதுவுமே இல்லாதப்போ பூமிக்காக மட்டும் அவன் ஏன் ஹைதராபாத் போகணும், அப்போ அங்க இருக்கிறது நிஜமாவே கஹன் தானா அப்படின்னு அவனுக்கு சந்தேகம் இன்னும் அதிகமாகுது. சரச்சந்திரா பூமியை வீட்டுக்கு கூட்டு வந்துடுறாரு. அப்போ ரொம்ப கடுப்பா, உங்ககிட்ட தனியா பேசணும் அப்படின்னு சொல்லி பூமிய ரூம்குள்ள கூட்டிட்டு போறாரு சரச்சந்திரா. பூமி பயந்துட்டு, அப்பா நான் சொல்றதை கொஞ்சம் கேளுங்க அப்படின்னு சொல்ல வரா. ஆனா சரச்சந்திரா அவளை பேச வர்றதை தடுத்து நிறுத்தி பயங்கரமா கத்துறாரு, உனக்கு எத்தனை தடவை சொல்றது, ஏன் அந்த கஹன் பின்னாடியே சுத்திட்டு இருக்க, அவனோட பீடை ஒழிஞ்சுதுன்னு நினைச்சா நீ திரும்பவும் முதல்ல இருந்து ஆரம்பிக்கிறியா, சில சூழ்நிலையால நீ சின்ன வயசுல என்னை விட்டு தூரமா போயிட்ட, இப்போ திரும்பவும் கிடைச்சிருக்க, உன் நல்லதுக்காக தான் நான் பேசுறேன் அப்படின்னு கோபத்துல பூமிய திட்டிட்டு இருக்காரு. திட்டிட்டு, பசங்க தப்புன்னா பெரியவங்க தான் கண்டிச்சு நல்வழிப்படுத்தணும், அதனால இன்னையில இருந்து நீ இந்த ரூமை விட்டு வெளில வரக்கூடாது, என்னை மன்னிச்சிடு அப்படின்னு சொல்லி பூமி கையில இருக்கிற போனை பிடுங்கிடுறாரு. நீ இனிமே யாரு கூடவும் எந்த தொடர்பும் வச்சு கூடாதுன்னு சொல்லிடுறாரு. பூமி எவ்வளவோ அழுது, அப்பா நான் சொல்றதை கேளுங்கப்பா ப்ளீஸ்னு கெஞ்சுறா. ஆனா சரச்சந்திரா அவ பேச்ச துளி கூட கேட்காம ரூம் கதவை வெளியில இருந்து பூட்டிட்டு போயிடுறாரு. கதவை பூட்டிட்டு வந்த சரச்சந்திரா அங்க இருக்கிற மத்தவங்க கிட்ட, நான் பூமி ரூம்குள்ள வச்சு பூட்டிட்டேன், அவளுக்கு சாப்பாடு வேணும்னா உள்ள போய் கொடுங்க, ஆனா அவளை எக்காரணத்தை கொண்டும் வெளியில மட்டும் விடக்கூடாது அப்படின்னு ஸ்ட்ரிக்டா ஆர்டர் போடுறாரு. சரச்சந்திரா சொல்றாரு, என் பீச்சை மீறி யாராச்சும் அவளை வெளியில அனுப்புனீங்க, அப்புறம் என் கோபத்தோட உச்சக்கட்டத்தை நீங்க பார்க்க வேண்டியதா இருக்கும், நான் எடுக்கிற முடிவு தான் சரி, நாளைக்கு நான் என்ன பண்ண போறேன்னு பூமிக்கு புரியும் அப்படின்னு கோவமா கத்துறாரு. அப்படி பேசி முடிச்ச கையோட சரச்சந்திரன் நேரா அந்த சூர்யாவுக்கு போன் பண்றாரு. போன்ல, சூர்யா நான் ஒரு விஷயத்த இப்போ கன்ஃபார்ம் பண்றேன், அந்த கஹன் இன்னும் சாகல, அவன் உயிரோட தான் இருக்கான்னு ஷாக்கிங்கான உண்மைய சொல்றாரு அந்த சூர்யா கிட்ட. அதோட இன்னைக்கான எபிசோட் முடியுது. நாளைக்கு என்ன நடக்குதுன்னு ப்ரோமோ ரிவ்யூ என்ன காமிக்கிறாங்கன்னா, பூமி அவங்க அப்பா ஹரச்சந்திரா வீட்டுக்கு கூட்டிட்டு வந்து ரூம்குள்ள வச்சு பூட்டிடுறாரு. இதனால பூமி ராத்திரி முழுக்க சோகமா ஷோபால உட்காந்து அழுதுட்டே இருக்கா. அந்த நேரத்துல டக்குன்னு யாரோ சுவர் ஏறி குதிச்சு வர்ற சத்தம் கேக்குது. பார்த்தா ஆகாஷ் மாதிரி இருக்கு. ஜன்னல் வழியா பூமி இருக்கிற ரூம்குள்ள என்ட்ரி ஆகுறான். சத்தம் கேட்டு பூமி பயந்து போய் கத்த போக ஆகாஷ் ஓடி வந்து அவ வாயை மூடி, சத்தம் போடாத, நான் தான் ஆகாஷ்னு சொல்றான். பூமிக்கு செம்ம டென்ஷன் ஆகி, நீ எதுக்கு இப்போ இங்க வந்த, யாராவது பார்த்தா என்ன ஆகுறதுன்னு கேக்குறா. ஆனா அவ கத்துன சத்தம் கேட்டு வெளில இருந்த அவங்க அப்பா சரச்சந்திராவும் செர்ரியும் பதறி போய் ரூம் கதவை திறந்து உள்ள வராங்க. அப்பா வர்றதை பார்த்துட்டு பூமி இன்னும் பயந்து போய் ஆகாஷ டக்குன்னு அங்க இருக்கிற ஜன்னல் பக்கம் இருக்கிற அந்த கர்டனுக்குள்ள ஒளிச்சு வைக்கிறா. ஆகாஷும் அங்க ஒளிஞ்சுக்கிட்டு, ஓ இவங்கதான் பூமியோட அப்பாவான்னு ஜன்னல் வழியா அவங்கள பாக்குறான். அப்பா உள்ள வந்து, என்னம்மா ஏன் கத்துன அப்படின்னு கேக்குறாரு. பூமி ஒண்ணும் இல்லப்பா, பள்ளிய பார்த்து பயந்துட்டேன்னு சமாளிக்கிறா. பூமி சொன்னதை நம்பி சரச்சந்திரா திரும்பவும் கதை பூட்டிட்டு வெளில போறாரு. அவங்க போனதும் பூமி ஆகாஷ் கிட்ட, சரி சரி கிளம்பு அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறா. ஆகாஷும் வந்த வழியே பை பிடிச்சி கீழே இறங்கி போக பாக்குறான். ஆனா சரச்சந்திராவுக்கு ஏதோ டவுட் வந்து கொல்லைப்பக்கம் போய் பாக்குறாரு. அங்க ஒரு ஏணி சாத்தப்பட்டிருக்கிறத பாத்துடுறாரு. பக்கத்துல ஆகாஷோட ஷூவும் கீழே விழுந்து கிடக்குறதையும் பாத்துடுறாரு. கஹன் தான் நம்ம வீட்டுக்கு வந்திருக்கான்னு தப்பா நினைச்ச உடனே போலீஸ்க்கு போன் பண்ணிடுறாரு. ஆகாஷும் பைப் வழியா கீழே இறங்கி வரும்போது அங்க ஏற்கனவே சூர்யா கான்ஸ்டபிள கூட்டிட்டு வந்து வீட்டை சுத்தி வளைச்சு நிக்கிறான். சத்தம் கேட்டு சரச்சந்திரா, அபூர்வா, செர்ரி, நட்சத்திரா எல்லாரும் வெளில வந்து ஷாக் ஆகி பாக்குறாங்க. சூர்யா போலீஸ் கிட்ட இவனை உடனே அரெஸ்ட் பண்ணுங்கன்னு ஆர்டர் போடுறான். ஆகாஷ் அவ்வளவு கெஞ்சியும், எனக்கு பூமி கிட்ட ஒரே ஒரு நிமிஷம் பேசணும் ப்ளீஸ் விடுங்கன்னு சொல்லியும் சூர்யா கேட்கவே இல்லை. போலீஸ் ஆகாஷ பலவந்தமா இழுத்துட்டு போறாங்க. பூமி மேல இருக்கிற அவளோட ரூம்ல இருந்தே இதெல்லாம் பார்த்துட்டு அழுவுறா. அதோட முடியுது. பாய் மக்களே.